கருப்பசாமிக்கு காங்கேயம். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குடா. ஏய், யாரடா ஒர்க் ஷாப் வச்சிருக்கா? காரணம் சொல்லலாம். நீ என்ன ஒர்க் ஷாப் வச்சிருக்க? காது கேட்குமாடா தம்பி? என்ன ஒர்க் ஷாப்? வண்டி ஓட்டுற. நீ என்ன ஒர்க் ஷாப் வச்சிருக்க? கால் சத்தம் காட்ட மாட்டேங்குது. நீ தான் மாத்த வேண்டாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக சோதனை மிகுந்த வாழ்க்கையை நீ அனுபவிச்சு வந்துகிட்டு இருக்க. உண்மையா? நீ நடத்துகிற அந்த தொழில் ஸ்தாபனத்தை இடமாற்ற வர வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்று ஒரு உள்குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? இடம் இப்போதைக்கு மாற்ற வேண்டாம், உனக்கு நான் கஸ்டமர்களை கொண்டு நிறைவா சேர்த்து உன் தொழிலை ஊக்கமா நடத்தி தந்துருந்தேன். உன்னுடைய மனைவியினுடைய உடலையும் உள்ளத்தையும் பார்த்தேன். உடம்பு ஆரோக்கியமா இருந்தா அவன் மனசு தெளிவா இருக்க மாட்டேங்கான், மனசு தெளிவா இருந்தா சோர்ந்து படுத்துக்கிடுதான். இந்த ரெண்டுக்கு இடையில உன்னுடைய வாழ்க்கையை நீ அனுபவிக்க முடியாத போராட்டம் உனக்கு நடக்குது. உண்மையா இல்லையா? கால் நிறுத்துவா. 2 பிள்ளையில ஒரு பிள்ளை கல்வியில் உயர்ந்து அரசு உத்தியோகத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அடையும். ஒரு புள்ள உன் சொல்ல மீறி கல்யாணம் முடிச்சு எதிர்காலத்துல நல்லா இருக்கும், உன்னை வந்து அடையும். இதுதான் உன் வாழ்க்கையினுடைய நிலை. இப்போதைக்கு கடன்களும் மன உபாதைகளும் உன்னை வாட்டுகிறது. ஒரு இடத்துல பணம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து அடைச்சிட்டு மொத்தமா கடனை அடைச்சிக்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில ஒரு சில முயற்சி பண்ணதுக்கு உனக்கு உள்ளத்துல தோணிக்கிட்டு இருக்கு. அதை நான் நடத்தி தந்துட்டா நீ ஜெயிச்சிருவ. இவ்வளவுதானே? கால் வந்துட்டு வா. அன்னையாவினும் முன்னியம் கோடி பக்கத்துல வரலாம். கூப்பிடு. கண்ண முடிக்காடா. ஐயா கர்மசாமிக்கு இந்தா பணம் கிடைக்கும், நல்ல குணமும் அன்பும் கிடைக்கும். நல்லா இருக்கு. சிவன்மலை எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன், சிவன் மகனை பார்த்து திகைத்து நின்றேன், உன்னிடமே அன்று அடம் பிடித்தேன். இன்னொரு தரம். உங்க மகன் எங்க இருக்கா? யாரு? உங்க மகன் இன்னும் படிக்காளா? உன் நாத்தனா இன்னும் படிச்சுக்கிட்டா இருக்கா? ஏ பே உள்ள மண்டையில ஏறுதா? காலில் விட்டு வா. ஒண்ணு சொத்துக்கள்லாம் என் பேருக்கே எழுதி கொடுத்து ஒதுங்குங்க, அப்படி இல்லைன்னா கேஸுக்கு கூடிய செலவுகளை பங்கு வச்சு கேளுங்க, 2ல் 1 பிரிச்சு போனுங்கன்னு உங்க நாத்தனாவே உங்க மாமியாட்ட சொல்லதுக்கு ஏற்பாடாயிட்டா. 3 நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1.25 மாதத்துல அதை பேசி உங்களுக்கு தெளிவு பண்ணி தரேன். வழக்கக்கூடிய பாதி பணம் நீ கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா உன் பங்கு வந்து சேர்ந்தாச்சு. ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமா அப்படியா? நீதிமன்றத்தில் தடை ஏற்படுவதற்கு யார் காரணம் என்று ஒருவன் கேட்கிறான். காரணம் சொல்லலாம். ஆதாரம் உன் திருப்பாதாரம், இந்த அவனியில் முனையன்றி துணையேது முருகா. உன் வீட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லைக்கல்ல சுத்தி கொண்டு வந்து வளர்ந்து பார்த்தா
உன் இடம் சரியா இருக்கு. ஆனா அந்த எல்லைக்கு கிழக்கு பக்கத்துல இருந்து கரெக்டா அளந்து பார்த்தா இது பொதுவான இடம், இவனுக்கு உரிமை கிடையாது, அவனுக்கு உரிமை இருந்தா எனக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிற போராட்டம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? இந்த இடத்துல இவன் போய் ஏதாவது செய்து நமக்கு கையெழுத்து போட விடாம ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். அது உண்மைதான். அதை நான் போட்டு கையெழுத்து போட்டு கொண்டு வந்து நேர்மையா செஞ்சு தந்துருந்தேன். நீ கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் இப்ப பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு வெற்றியாக்கி தரேன். பணம் வேணுமா, இடம் வேணுமா? ஜெயிச்சிடலாம். கால் வந்துடுவான். 3½ ஆண்டு காலங்கள் செய்வனை கோளாறால் உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு தெளிவும் வேணும், திருப்தியும் வேணும். வெற்றியாக்கி தரேன், காப்பாக்கி தரேன். 1½ மாசம் டைம் இருக்குப்பா. இருந்து பார்த்துப்பா. ஆத்திரம். கர்மசாமிக்கு காளியம்மா வரா. எங்க இருக்கா கேட்டு பார்ப்போம். காங்கேயம் இல்லை காளி கோயில் யார் பக்கத்துல இருக்கு? மாகாளியம்மன் கோயில். மாகாளியம்மன் கோயில் இருக்கா? காலம் சொல்லலாம். பிள்ளைக்கு என்னப்பா வேணும்? வேலைக்கு பணம் கொடுக்கறது ரிட்டர்ன் ஆகும். கிடைக்குமே யாருக்கு? பிள்ளைக்கு தானே. காலம் ஒரே கேள்விக்கு நீ பார்த்துன்னா நான் உன்னை ஜெயிக்க வச்சிருவேன். அவ்வளவுதான் விஷயம். வேற என்ன செய்யும்? பணம் வேணுமா, வேலை வேணுமா? வேலை வேணும். நீ கொடுத்தவனையும் முயற்சி பண்ணி வேலை வேணுமா, இல்லாட்டா நான் கருப்பசாமி வாங்கி வேலை தரணுமா? அப்படி சொல்லி ஆம்பளை கால் வந்துட்டோம் அடி பணம். இந்தா என்னை நினைச்சுக்கிட்டு அவங்களோட பணத்தை கேடு, பணம் கிடைச்சிரும். எனக்கு ஒரு வேலையை நான் வாங்கி தரேன், பிள்ளைக்கு காப்பாத்துறேன், உனக்கு அடுத்த உத்தரவுல பணியை உருவாக்குறேன். என்னப்பா அதானே கருப்பசாமி? ஆமா. அப்படியா? மதுரை மாநகர். மதுரை அடுத்த உத்தரவுல மீண்டும் உங்களை அழைப்பேன். மதுரை பிள்ளையின் வாழ்க்கையின் வேதனையை பற்றி கேட்க வந்தது யார்? கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கை வேதனையை பற்றி கேட்க வந்தது யார்? கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருன்னு கேட்டிருக்கேன். நீங்க கல்யாணம் முடிச்சவங்களை பத்தி கேட்க. நான் சொல்லுறத புரியாம யாராவது முன்னால வந்துடாதீங்க. அது எனக்கு பிடிக்காது. தெளிவா நீங்க நல்லா புரிஞ்சு வரணும். அதுக்கு உத்தரவு நான் சொல்லணும். யாருடைய உத்தரவுலயே நீங்க உட்கார்ந்து என்னைய குழப்பக்கூடாது. என்னடா செல்லம், உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு எங்கம்மா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்க? மருமகன் பேர் என்ன பேரு? பொண்ணு எங்க இருக்கா? ஏன் மருமகன் எங்க? கால் விட்டுவா. இந்த பிள்ளைக்கு இப்ப நான் என்ன செஞ்சு தரணும்? நான் சொன்னா வருத்தப்படுவியா நீ? வருத்தம் உண்மையும் சொல்லணும், வருத்தமும் படக்கூடாது. நான் எப்படி சொல்றது? டெக்னிக்கலா சொல்றதும் பாரு. கால் விட்டுவா. கெட்டிக்காரங்க இல்ல. நான் ஒரு வீடும் வாங்கி வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய தோட்டமும் வாங்கி வச்சிருக்கேன். தோட்டத்துல எல்லா தீவன பயிர்களையும் போட்டு வச்சிருக்கேன். அதுல ஒரு பசுமாட்டையும் ஒரு காளமாட்டையும் கொண்டு வந்து வச்சிருக்கேன். இந்த காளமாடு என் தோட்டத்துல மேயாம இன்னொரு தோட்டத்துல போய் மேயுது. அதனால இந்த பசுவின் மனதும் வாடுது, இங்க உள்ள பயிரும் காயுது. புரியுதா? உனக்கு புரியலையா? இப்ப அந்த காளமாட்டை உன் தொழுவுக்குள்ள கொண்டு கெட்டணும். விஷயம் அவ்வளவுதானே. கால் வந்துட்டு வா. தம்பி தாத்தாவை கூப்பிடாத. உன் பொண்ணுடைய மனநிலைகளை பார்த்தேன்.
ஒரு முடிவும் தெரியாம நான் வாழ்க்கையில குழப்பமாயிக்கிட்டு இருக்கேன். தன்னிச்சையாவும் வாழ முடியல, சேர்ந்தும் வாழ முடியல. என்னை அங்க கூட்டு போன்னு சொன்னா அதுக்கும் உட்பட மாட்டுக்கான். இதுக்கு வீட்டில் உள்ளவங்களும் பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு கொடுக்க மாட்டுக்காங்க. அதனால இதுக்கு என்ன பண்ணினா சரி வரும் ஒரு முடிவு எடுக்காட்ட என் இஷ்டப்படி என் வாழ்க்கையை நான் திருப்பிக்கிடுவேன். யாரும் என் மேல வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவ உள்ளத்துக்குள்ள ஒரு புடம் போட்ட தங்கத்தை வேக வச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையா? கால் வந்துட்டு வா. டீ சூடல்ல. அதனால கொஞ்சம் கண்ண முடிக்க அவனுடைய உள்ளத்தை நான் கொஞ்சம் பார்க்கட்டும். கண்ண முடிக்க அப்படியா 3 மாதத்துக்குள்ள வருவான். வரும்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி 2 ரூபாய்க்கு சேர்த்து வச்சு தரேன். சேர்த்து வைக்கணுமா என்ன செய்யணும்? வா. தடுமாறாத மகளே, இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா அடுத்து பேசுவோம் அதை பத்தி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மதுரை மாநகர் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை நல்லா அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தது யார்? யார வேலவனை. பொம்பளை பிள்ளை எங்க இருக்கா? உங்களோட இருக்கா? கட்டி கொடுக்கலையா? கால எங்க அப்படி வந்து கேட்டு பார்ப்போம். என்னம்மா வீட்டை தாண்டி போனா பெரிய மருத்துவமனை எதுவும் இருக்காமா? கர்மசாமி, அது என்ன அந்த மூலையை கொண்டு வந்து காட்டுறீங்க? அதுக்கு எதுவும் காரணம் இருக்கு? சரி, பிள்ளையினுடைய ஜாதக அம்சத்தை பார்த்தேன். அதுல ராகு சம்பந்தமான தோஷங்கள் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவளுடைய மனநிலைகள் அடிக்கடி மாறி உனக்கு தெளிவான விடையை அவ கொடுக்க மாட்டான். புரியுதா? அந்த மனதை திருத்தி உன்னுடைய இஷ்டத்துக்கு கல்யாணத்தை வெற்றியா நடத்திருந்தா போதும்ல. காலில் விட்டுருவான். ஒரு இடத்துல கொடுத்த பணத்தையும் வாங்கி தாரேன், பிள்ளையும் நல்லா தாரேன். நல்லா இரு மகளே, செல்வமா. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் நோட்டீஸ் வந்திருக்கு. யாருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு? நம்மள யாருக்கு வந்திருக்கு? பேங்க் நோட்டீஸா? என்ன நோட்டீஸ்? யாருக்கிட்ட நோட்டீஸ்? என்ன நோட்டீஸ் இருக்குங்க? வக்கீல் நோட்டீஸா? வக்கீல் நோட்டீஸ் எதுக்கு வந்திருக்கு? காலில் விட்டுவா. குடிச்சுக்கிட்டான் பையன். குடிச்சுட்டான். பக்கத்துல வரலாம். பலகாலம் வார்த்தையால மிரட்டல் இருந்துச்சு. என்ன அந்த மிரட்டல்னால எதுவும் ஆபத்து ஏற்படுமோங்கிற ஒரு பயத்துல பல்வேறு முயற்சிகளை நீ செஞ்ச, ஜெயிக்க முடியல. உண்மையா இல்லையா? அதே மாதிரி உடம்புல மூக்குல இருந்து ஒரு பக்கம் ஒரு சைடு மட்டும் அடிக்கடி வலி உபாதையும் அழுத்தமும் கொடுக்கும். இருக்கா? இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய நோட்டீஸ வழக்கறிஞர் மூலமாக ஜெயிச்சு கோர்ட்டுக்கு போய் ஜெயிக்கணுமா? நான் கரெக்டாக ஜெயிச்சு தரணுமா? கால் வரலாம். இந்தாப்பா, ஒரு பேச்சுவார்த்தையில 3 தவணையாக கடனை கட்டதுக்கு ஒரு பணமும் தாரேன், சமாதானமும் பண்ணி தரேன். வழக்கு இல்லாம காப்பாத்தி வெற்றியாங்க. வெற்றி வேணும். அடுத்து தனியை பேசிக்கலாம். கர்மசாமிக்கு ஜாதக குறிப்பு வந்திருக்கு. யாருக்கோ கல்யாணத்துக்கு ஜாதக குறிப்பு வந்திருக்குதாம்ல. யாருக்கு? ஏனம்மா ஜாதக குறிப்பு எங்கம்மா இருக்கு? ஜாதக குறிப்பு வந்திருக்கா? நேத்து வந்துச்சா? உனக்கு எந்த ஊரு? உங்க அப்பா அங்க யாரெல்லாம் வந்தீங்க? அப்படியா? அந்த ஜாதக குறிப்பை கூட பாக்குறோம். யாரு உனக்கு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கா? கால் வந்துட்டு வா. கூட வாப்பா. என்னப்பா பிள்ளை நீ எல்லாம்?
உள்ளம் ஒருநிலைப்படலையே, இன்னொரு தரம் கூப்பிட்டு வா. அலை பாயுதே கண்ணா உன் மனம் அலை பாயுதே. உண்மைதானே? அலை பாயுதா இல்லையா? இப்போ நாம ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த வாழ்க்கை நமக்கு இது சரிதானா, பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு. ஆனா எனக்கு அந்த ஜாதகம் பிடிச்சிருக்கு. அதனால தான் உன்னை டக்குன்னு தொட்டு கூப்பிட்டேங்க. இந்த கல்யாணத்தை முடிச்சு உன்னை சந்தோஷமா வாழ வச்சிடலாம். முத பிள்ளை ஆம்பளை பைய பிறப்பான். திருப்பரங்குன்ற முருகனுடைய பேரை வச்சிருக்க அசத்திடலாம். கால் பண்ணிக்கலாம். என்னப்பா? வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா, நல்லா இருக்கு. இதற்கிடையில ஒரு போன் மூலமா உன் உள்ளத்தை குழப்பதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படும். அதுல நீ அசராம என் மேல பாரத்தை போட்டு முடிவு எடுத்துரு, ஜெயிச்சிருவ. போ. இந்தா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காரைக்குடி எல்லை, காரைக்குடி ஊரைக்குடி இல்லப்பா, காரைக்குடி. யார் வாரா? காரைக்குடி. காரைக்குடி செந்தூரி நலை ஓசை சங்கீதம். பைத்தில் 1, பைத்தில் 2. நேத்தே 5 ரூபா தந்திருக்காங்க எனக்கு காரைக்குடி. தேவகோட்டை, தேவகோட்டை உணர்த்தியில் விளையாடும் உன்னத கவி திங்கமும் தளர்த்தியில் விழலாகுமா மகனே சந்தனம் தேராகுமா. பையனுடைய ஜாதகத்தை போய் எங்கேயும் பாத்தியா? ஏண்டா பார்க்கல? பார்க்கணும்ல. அவனுடைய மனநிலைகளும் நடைமுறை பக்குவமும் கொஞ்சம் சீரில்லை. புரியுதா? இப்போதைக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்குது. அதனால உங்களுக்கு உடன்பட்டு அவன் நடந்தாம்னா கல்வியில சீராக இருக்காது. கல்வியில சீர் இருந்தால் உங்களுக்கு உடன்பட்டு நடக்க மாட்டான். 2 கட்டா நிலையில இப்போ வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கான். புரியுதா? வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளம் என்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில் தான் சரித்திரம் திகழ்கின்றது. உங்களுடைய வீட்டு எல்லைக்குள்ள இன்னொருத்தனால பிரச்சனையும் குழப்பமும் நடக்கும். அதனால சுடுகாட்டு சாம்பலும் அண்டவோடும் ஓதி போட்டு வீட்டுக்குள்ள நோய் பணியும் பண நஷ்டமும் காட்டி அடுத்த உழைப்புக்கு போக முடியாத தடைகளை இப்பொழுது நீங்க சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையா? இதற்காக நான் போய் கேட்கும் பொழுது அங்க இருந்து என் தங்கை காளி வந்தான். எங்க இருந்து வாரான்னு கேட்டேன். வெட்டுடையாள் காளின்னு சொன்னான். எங்கடா இருக்கா? அங்க போனையா நீ? அங்க இருந்து வெட்டுடையாள் காளி வந்தா. இந்த விஷயத்துக்கு வெற்றிகரமான முடிவை உனக்கு கொடுக்க அவளுடைய கருணை கிட்டும்னு உத்தரவு. கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு மண்ணை கொடுத்து பொன்னை தாய் என்று கேட்டால் மானிடம் என்னடா செய்வான்? கொடுத்து மண்ணு இடத்த கொடுத்துட்டு பொண்ணை தானா கொடுத்துருவான். பெட்டியில மண்ணை அள்ளி கொடுத்துக்கிட்டு பொண்ணை தானே எந்த பேர் கொடுப்பான்டா? கொடுக்க மாட்டான். இப்போ உனக்கு என்னடா வேணும்? அங்க சட்டத்தின்படி உனக்கு ஒரு குழப்பம் வர்றதுக்கு ஒன்று ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதை மாத்தித்தானே, இங்க இருக்க இடத்து பிரச்சனையை தீர்த்து தானே, இவனை சீராக்கி வெற்றி ஆக்கி தரேன். ஜெயிக்கான். என்னை பார்த்து போ, ஆத்திரப்பற்றாத, வெற்றி உண்டு. சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருப்பூர் செந்தூர் கந்தையா
அருள் சேர்க்கும் குமரையா. கருப்பசாமி, உங்களை நினைச்சு நான் கும்பிட்டேன். எனக்கு ஒரு காரியம் வெற்றி ஆயிடுது. அடுத்து இன்னொரு விஷயத்த பெருசா எனக்கு நடத்தி தரணும்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். காவியுடை தரித்து கையிலே வெற்றி கொண்டு நோய் நொடி இல்லாத வாடினை நீ தந்து. உட்காருப்பா. எப்பா பாட்டை ஆஃப் பண்ணுங்கடா. ஏன்டா போடுறிய வாயாம? என்னப்பா வேணும் உனக்கு? நினைச்சேன் போன கருப்பராயன் கோயில் ஓகே ஆச்சு. அது மறுபடியும் கொஞ்சம் குழப்பிட்டு இருக்காரு. என்னதுக்கு? சொத்து பிரச்சனைங்க. பக்கத்துல வாங்க, நல்ல கண்ணை மூடுங்க, யார்கிட்டையும் சொல்லாதங்க, ரகசியமா பார்த்துருவோம். பத்திரமெல்லாம் சரியாத்தான் இருக்கு. அதுல 24வது சர்வேல மட்டும் கொஞ்சம் இடம், அடுத்தவங்களுடைய இடம் கொஞ்சம் சேர்ந்துருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அது அளக்க வரேன்ட்டாங்க. ஆமா, அளந்து நான் அதை பார்த்து தந்துடுறேன். உங்களுக்கு கையெழுத்த போட்டு தரணும், அவ்வளவுதானே? வாரிசு சர்டிபிகேட்டும் 2 எண்ணம் வாங்கி தரேன். பக்கத்துல வா. வெறும் பையா வச்சிருக்கேன். உனக்கு என்ன மயத்துக்குள்ள நான் கையெழுத்து போடணும்? என்ன வச்சுக்கிட்டு இருக்க நீ? அதனால அந்த விஷயம் இன்னொரு 22 நாளையில வெற்றி ஆயிரும். உங்களுக்கே உரிமையாக்கி தந்துடுறேன். உங்க பக்கத்துல நேர்மை இருக்கு என்பதை உணர்த்தி கொடுக்கிறேன். ஜெயித்திருந்தா போதும்ல, இந்த வெற்றி ஆகிடும். என் தம்பிக்கு ஒரே ஒரு வாரிசு. உன் தம்பி இன்னும் சக்கரவர்த்தியா? இங்க வந்து கூப்பிட சொல்லு. மகன். இங்க கூட்டு வா. சரி. ஆம்பளை வாரிசை கொடுத்துருவோம். கருப்புசாமி பேரை வச்சிருவோம். அசத்து நல்லா இருக்கப்பா. சாப்பிட்டு போங்கடா. அறவுரையா பிறாங்கடா. தேனி 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 திருப்பூர் உத்தரவுக்கு யாரும் மனம் வெறுத்துக்கிடாதீங்க. என்ன தேனி கொட்டிடுதியா? தேனி என்ன யாரே? அரிமணமும் சான்றோருக்கு அணி. தொல்காப்பிய சூத்திரண்டா. அப்பன் தொழிலே அவனது. ஏமா ஏமா சாமியாராமா பொறுமாங்க. நீ தொடாம உட்காருமா. நெல்லாங்க விட்டுரு. நின்னாச்சு. சரி போடு. சரிக்கா, நல்லாரு. தண்ணி கொடுப்பா. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க பக்கத்துல. ஒரு பாட்டில் தண்ணி கொடுறா. இங்க உள்ள பாட்டில் எடுத்துறாங்க. என்னடா தொழில் பார்க்க தம்பி? கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. ஒரு நட்பால உன்னுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு மிக மனவேதனை அடைஞ்சிருக்க. உண்மையா இல்லையா? அந்த நட்பு இன்னும் வேணுமா வேண்டாமாடா? வேண்டாம் மாடா. வேணுமா வேண்டாம் மாடா? மாடா சொல்லு. வேணுமா? கால் வந்துட்டு வா. சுகம் தரும் பொழுது நட்பை வேண்டாம்னு சொல்ல முடியுமா? என்ன சிவராமா? அதனால நிறைய பண நஷ்டம், மன வருத்தம், வீட்டுக்குள்ள அமைதி குறைவு, இதெல்லாம் ஏற்பட்டுருச்சு. இடையில நீ தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது உடல்ல ஏதோ ஒரு பாதிப்பு வந்தது போல ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மைண்டே ஆஃப் ஆனது மாதிரி ஒரு பாதிப்புக்கு வந்துட்ட. உண்மையா இல்லையா? இந்த நிலைகள் ஏன் ஏற்பட்டது? இப்பொழுதுக்கு கடனும் துயரமும் நடந்துகிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் நீங்கணும். தொழிலையும் நல்லா ஆக்கணும். வேற ஒரு வாகனம் கிடைக்குமாங்கிற ஒரு கற்பனையும் இருக்கு. வெற்றியாகி தந்துட்டா போதுங்களா? காலம் கண்ண முடிக்காடா. கொஞ்ச நேரம் உனக்கு சாமி பணம் தர சொல்லிருக்கா தம்பி.
இந்தா இதை வச்சுக்கா, புதிய வாகனமும் தாரேன், நல்ல தொழிலையும் தாரேன், மன நிறைந்த வாழ்க்கையும் தாரேன். நல்லா கர்மசாமிக்கு அதே தேனி எல்லை என் சொத்து பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு கேட்டு வந்தது. முக்கண்ணன் முதல்வனே, இன்னொரு தரம், அம்மா பராசக்தி நீ வாரியா, நீ யாரு கேட்டு பாக்குறேன். என்னப்பா உங்க ஊர் எல்லையில ஏதோ நாகம் சொந்தமான அம்மன் இருக்கா? ஆமா, நாகமெல்லாம் அங்க வருத. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்ப 2 பேர்கள் உன்னுடைய டாக்குமெண்ட் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை மீண்டும் தொடர்ந்து பிடிச்சி நீ நினைக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அட்வான்ஸை வாங்கி கொடுத்தா போதும்ல. ஆனா நீ சம்மதிக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொருத்தருடைய பேச்சுவார்த்தை உள்ள குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஒன்னைய மீறி ரேட் வாங்கணுங்கிற சிந்தனையில பேசினான். புரியுதா? அவனை மண்டையில தட்டி நேர்மையா வர வைக்கிறேன். கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு இந்தாப்பா, தொடர்ந்து என்ன பிடிச்சுக்கா, வெட்டியாக்கி அட்வான்ஸை வாங்கி தர, நினைத்ததை நடத்தி வா, சென்று வா. ஐயன் கர்மசாமிக்கு தூத்துக்குடி கற்சிலை என்றாலும் கந்தனே யாரு மறவேன். யாரு இவங்க? யாரு? நான் வரலாம். இப்ப பேர வேணுமா பேத்தி வேணுமா? பரவாயில்லையே, நல்ல பிள்ளைகளா இருக்கீங்களே. ஒரு நேரத்துல இங்க வரும்பொழுது கல்யாண காட்சியை பத்தி ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு வந்தீங்க. ஆனா உன் வீட்டுல மங்களகரமான காரியத்தை நடத்தி உங்களை மகிழ்ச்சியோட வாழ வைப்போம்னு சொன்னேன். நான் சொன்னதை காப்பாத்திட்டோம்ல, அதே மாதிரி நீங்க சொன்னதையும் காப்பாத்திட்டு வேற என்னடா வேணும்? எல்லாம் வித்து தாரேன், இந்த செல்வத்தை அள்ளி தாரேன். இந்த மகனை வெற்றியாக வாழ நல்லா முத பங்கு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன்னா அது தந்துருவேன், எனக்கு தெரியும். டீயை குடிச்சுட்டுமாப்பா? இப்ப கொண்டு போயிட்டுலாம் வந்துருவோம். அட்வான்ஸ் வாங்கிற அடுத்து வரோம். ஓடு. கர்மசாமி ஐயா, நான் அப்பப்போ 2 வீலர்ல ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா நல்லா ஆகணும், எனக்கு எந்த செய்வன கோளாறும் நடந்துடக்கூடாது சாமி. இல்லை தம்பி, உனக்கு தூத்துக்குடியா போய் சொல்லுங்க. இந்த இருக்கா இல்லையா? இல்லை, நான் வந்து எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன், எம்ஏ எம்பில் படிச்சிருக்கேன். தூத்துக்குடி எது ஸ்ரீவைகுண்டதுன்னு எனக்கு தெரியாவிடே. நான் தான் உன்னை தூத்துக்குடியான்னு கேட்டேன். யார்கிட்ட போய் சொல்ற நீ? பக்கத்துலயா? ஸ்ரீவைகுண்டம். நல்ல வீடு. அங்க உட்கார பிறகு கூப்பிடுதேன். ஏன் வைண்டோம் அப்படி கூப்பிடுதேன், நீ வந்து உட்காரு. எங்கிருந்தாலும் வாழ்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய தாயாருடைய உடல்நிலையில எதுவும் பங்கம் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. அவளுக்கு எந்த உயிருக்கு ஆபத்தும் கிடையாது. இன்னும் 2 வீடு உனக்கு தரதுக்கு உத்தரவா இருக்கு, தாரேன். கடன் இல்லாம காப்பாத்தி தொழிலையும் ஓங்காரமா ஆக்கி தரேன். வேற என்னடா வேணும்? இந்த கர்மசாமிங்கிற சக்தி உன் குடும்பத்தை தொட்டாச்சு. கூப்பிட்ட நேரம் காட்சி அளிப்பேன். கூப்பிட்டுக்கா, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு நல்லா இடம் மாதிரி இல்லை. அன்னதானம் சாப்பிடாம போனோன்னா உன்னை விட மாட்டேன். அதே தூத்துக்குடி எல்லை, எந்த தொழிலை பார்த்தாலும் நஷ்டமா இருக்கு. நான் என்னதான் செய்ய? கடன் நிறைய வாங்கி போட்டேன். ஒரு வேவுல ஒரு விஷயம் மட்டும் இன்னொரு மணிச்சத்தம் கேட்க எதுவும் கோயில் இருக்கா? என்ன கோயில்? மணி கட்டிருக்காங்களோ அங்க?
பெரிய மணிச்சத்தை கேட்க. பெரிய ஆலயம். என்னது, தேவாலயமா, மாதா ஆலயமா? கருப்பசாமி. கால் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய். உன்னுடைய வம்சத்தார்கள் வணங்குவதற்கு கருப்பசாமி ஒரு தெய்வமும், எல்லையில இருக்கிறதுல மாடன் ஒரு தெய்வமும் இருக்கு. இருக்காங்களா? என்னடா, அதையால தாண்டி போனோம்னா ஒரு தங்கை காளியனுடைய ஆலயமும் ஊருக்குள்ள இருக்கும். இருக்காங்களா? 3 வருஷ காலமாக நடக்கிற தொழில நஷ்டமும், கடன்களால் மன உபாதையும், வீட்டுக்குள்ள தெய்வ நடமாட்டம் இல்லாமல் ஏதோ கோளாறு நடந்து ஒரு பக்கத்து இடுப்பு கால் போன்ற இடங்களெல்லாம் வலித்து வீட்டுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு அமைதி இல்லைன்னு கேட்க வந்திருக்கேன். சரிதானே? கால் வந்துடுவான். ஆமா, நான் ஒரு மணி ஆலயம் சத்தங்க, நீங்க யாராவது சிந்திச்சீங்களா? தம்பி, மாதா கோயில் எங்கடா இருக்கு? மாதாவில் பக்கத்துல இருக்கா? அந்த கோயிலுக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு இல்லை? இதுக்கு முன்னால போயிருக்கீங்க? எங்க அம்மா போவாங்க. ஏன் போனாங்க உங்க அம்மா? அந்தோனியம் அவங்க போவாங்க. எங்க அப்பா இந்துல கட்டிட்டாங்க. உங்க வீட்டுக்கும் அந்த கிறிஸ்தவத்துக்கும் தொடர்பு இருக்கு, உண்மையா இல்லையா? நான் சொல்ல உனக்கு புரியுது. உங்க அம்மா ஏன் அந்தோனியார் கோயிலுக்கு போறாங்க? போனாங்க. எங்க அப்பா கல்யாணம் பண்ணி போனாங்க. உங்க அம்மா என்ன மதம்? கிறிஸ்தவ மதத்துக்கு உனக்கு தொடர்பு இருக்குங்கிற அடையாளத்துக்கு தான் மாதா கோயிலுடைய சத்தம் கேட்குன்னு சொன்னேன். நீ புரியாம மரமண்ட மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. புரியுதா உங்களுக்கு? அதுதான் விஷயம். இப்போ உனக்கு நான் என்ன செஞ்சு தரணும்? கருப்பசாமி வரணும். அதுக்கு நீ தகுதியானவனா இல்லையான்னு நான் பார்க்க வேண்டாமா? அங்க தள்ளிடு. இன்னும் கொஞ்சம். சரி, என்னைய நினைச்சுக்கா, கண்ணை முடிக்கா. கால் ஒன்று சொல்லலாம். சமீப காலமாக கோயில்ல இருக்கிற சாமி மாந்திரிகவாதியால் கட்டப்பட்டதா, அல்லது நம்ம குடும்பத்துக்கு வரவிடாம முகமாத்து பண்ணிட்டாங்களா? நமக்கு சாமி தொண்டு தொட்டு வருமே, ஆங்காரமா வந்து விபூதியை அள்ளி கொடுத்தா சொன்னது மாதிரி இருக்குமே, இப்ப ஏன் அது நடக்கல? அதை நிறுத்தினது யார்? என் கண்ணுக்கு தெரியணும். சாமியை வர வைக்கணும். இதுதான் உன் கேள்வி. கால் வந்து இப்ப நீங்க எல்லாரும் சிந்திப்பீங்க, கருப்பசாமின்னு உயர்ந்த தெய்வமாச்ச, அதை மாந்திரிகத்தால கெட்ட முடியுமா? சிந்திக்கணும்ல. என்னப்பா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க? ஒரு பெரிய தெய்வம் மாந்திரிகத்தால எப்படி கெட்ட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஸ்ரீராமருடைய பிள்ளையாகிய கருப்பசாமியை மாந்திரிகத்தால கெட்ட முடியாது. கருப்பசாமி என்னும் பெயரை உடைய ஒருவர் ஒரு பக்தனாக இருந்து காலம் கடந்து அவர் சமாதியாக இருந்தால், அந்த காலத்துல அவர் பேர்ல குலதெய்வத்துல கருப்பசாமின்னு வச்சிருப்பான். அவங்கள குலதெய்வம்னு கும்பிட்டு வருவாங்க. அப்ப அது சராசரி ஒரு ஆத்மாதான் தெய்வமாக காட்சியளித்து வம்சத்துல வந்துகிட்டு இருக்கு. அதனால அது மந்திரத்துக்கு கட்டுப்பட்டுருச்சு. ஆனா மூல தெய்வமாகிய ஸ்ரீராமருடைய பிள்ளையாகிய கருப்பசாமியை என்ன செய்ய முடியாது? மந்திரிகத்தால கெட்ட முடியாது. இப்ப புரியுதா உனக்கு விவரம்? ஓன் சாமிய மந்திரத்தால கட்டியிருக்காங்க. அந்த கெட்ட அவுக்கணும், அந்த சாமியை வர வைக்கணும். வார புதன்கிழமை என்னை நீ தனிய வந்து பார்க்கணும், ரகசியத்தை நான் உடைக்கணும், அதை வெற்றியாக்கி வர நான் வைக்கணும். கால் ஒழுக்குவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வர்றான். தூத்துக்குடி எல்லை தொழிலை பற்றியும்
வீடுகளை பற்றியும் மன உபாதை அடைந்தது. நீ தூத்துக்குடியா? உனக்கு தூத்துக்குடி எந்த இடம்? புரியல. நான் ஒன்னும் கூப்பிடல, ஒரு பெண்ணடியால கூப்பிடுறேன். பைசில் 1 பைசில் 2 தன் பிள்ளைய பிளைட்ல ஏற்றி விடுறதுக்கு கூட்டு வந்தவா. பைசில் 3 கர்மசாமிக்கு வள்ளியூர். வள்ளியூர் வள்ளியூரிலே குடிகொண்ட வள்ளிமணாளா வழிகாட்டு. இல்லம்மா சும்மா இருக்கீங்களா? குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு இருக்காங்களா? எங்க இருக்கா? இது யார் இந்த பிள்ளை? உங்களுக்கு வள்ளியூர் தானே? வள்ளியூர். அது யாரப்பா? இது யாரு? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கால் வந்துட்டு வாங்க. ஓ ஓ ஓ கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆகுது? இங்கெல்லாம் போய் பாத்திய? ஆஸ்பத்திரி கால் வந்துட்டு வா. அப்படியா? கர்மசாமிக்கு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய முன்னோர்களில் ஒருவன் துறவியாக இருந்து சிவத்துவத்தை அடைந்தவர். புரியுதாடா? சிவத்தன்மையை, ஈசனுடைய அருள் சக்தியை அடைந்தவர், எந்த பாவமும் செய்யாதவர். ஆனா அந்த ஆன்மாவை அவரை தொண்டு தொட்டு வணங்காத ஒரு குறை உன் குடும்பத்தில் இருக்கு. அதனால இந்த வாரிசு பிறப்பதற்கு ஒரு தடை அந்த பக்கத்துல இருக்கு. அதுக்கு மாற்று என்னன்னு எம்பெருமான ஐயப்பனுக்கு ஒரு முறை மாலை தரித்து வணங்கி வர வேண்டும். நீ என்னடா? கண்டிப்பா வருவாங்க. மனசுல நினைச்சிட்டே தான் இருக்கான போகல. இந்த வருஷம் போயிட்டு வந்துருவியா? அப்படி இந்த வருஷத்துல நீ மாலை போடுறதுக்கு முன்னாலேயே குழந்தை அறிகுறி தோன்றும். பிறக்கிற பிள்ளைக்கு ஜோதி சொரூபன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஜோதி சொரூபன், ஐயப்பனுடைய பெயர். அந்த குழந்தை பிறக்கும், எந்த ஒரு தடை இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு மருத்துவமும் இல்லாமல் என் சக்தியால் அந்த குழந்தை தோன்றும். காலம் சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பிறக்கிற பிள்ளைக்கு இடதுகை சுண்டு விரல்ல அற்புதமான அலங்காரமான ஒரு அடையாளம் இருக்கும். எப்படி இருக்கும்? அலங்காரமான அடையாளம் இருக்கும். அலங்கார பிரியனே நல்லா இருங்க. வெற்றி அடைவாய் மகனே. ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. அதே வள்ளியூர் எல்லை குழந்தை பாக்கியம் தேடி வந்த செல்வ மக்கள் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு எந்த ஒரு தடையில்லாமல் நடக்க தை மாதம் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு. அதுவரை பொறுமையாக இருக்கணும். அதற்கு இடையில நீங்க 3 பேரும் என்ன தனியை சந்திக்கணும். நிறைய நான் பேசி உங்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டியது நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் ஜெயிச்சு உங்களை குழந்தை ஜனதத்தோட பேர பேத்தியோட பெருமையோட வாழ வச்சு தரேன். வா மகளே, வரலாம். அப்படி இல்லை. என்ன நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே,
நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியதல்லவோ அது நீயும் சொன்னது. இரச்சக்குளம், இரச்சக்குளம். எங்க பாரு, நான் ஒரு பெண்மணியை அழைக்கிறேன். வரணும்ல, வெளியில எங்க போயிருக்கு? பாத்ரூமுக்கு. கால் வந்துட்டு வரலாம். இன்னும் 2 பேர் உண்டு, அவங்களெல்லாம் எங்க? நேரம் வந்தா. நான் பாடிய பாட்டுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கா? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நீ பெத்த பொண்ணு கணவனோடு தொட முடியாமல் மனதை வைத்துக் கொண்டு தனித்து நிற்கிறாள். 2 பேரும் ஒன்று சேராத நிலையிலே வேதனைப்பட்டு உன் மருமகன் வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல, முடிவெடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான். இது இந்த பொம்பளை புள்ள மனதுக்குள்ள அப்படி என்னது ஆணித்தனமா இருக்கு, அந்த வெறுப்புக்கு என்ன காரணம் என்பதை களைய வேண்டும், அவளை சேர்த்து வாழ வைக்க வேண்டும். காலம் சொல்லலாம். கல்யாணம் முடிச்சு இவ்வளவு நானும் சந்தோஷம் அடையல. அவன் மனதை திருத்தி 2 பேரையும் ஒண்ணு சேர வச்சா போதுங்களா? தை பிறந்தா அடி பிறக்கும் தங்கமே தங்கம், வா உங்களுக்குள்ள புது வாழ்வை தாரேன், சேர்த்து வாழ வைக்கிறேன், பக்கத்துல வாங்க. இந்த மகளே செம்மையாயிரு, உடல் நோய் இல்லாமல் உயர்ந்திருப்பாய், வாழ்க. கர்மசாமிக்கு அதே நாகர்கோவில் இல்லை, கடன்களால் மன உபாதை அடைந்த மகன். காரணம் சொல்லலாம். யாருப்பா? எந்த ஊருடா நாகர்கோவில்ல? தம்பி அறவுரையான மனத்தோட காலில் விழுந்திருக்க, இன்னும் ஒரு தரம் காலில் விழுந்துருவான். சாமி நல்லா நினைச்சு கும்பிடுங்க. நான் கஷ்டத்தை அனுபவித்து 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்னப்பா அதுக்கு இடையில ஒரு வழிபாடுகளுக்காக ஒரு குரு எனக்கு கொஞ்சம் வழிகாட்டினாரு. அவர் சொல்ல கேட்டு நான் கொஞ்சம் பிரார்த்தனையும் பண்ணி இதுவரை என் மனத்தையும் உயிரையும் காப்பாத்திக்கிட்டேன். ஆனா பொருள் கடனையும் தீர்க்க முடியல, தொழில் நஷ்டத்தையும் தீர்க்க முடியல. இதற்கு இடையில என்ன நடக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியலங்கிற குழப்பம் உனக்கு. உண்மையா இல்லையா? காரணம் சொல்ல. இப்போ உனக்கு கடனை தீர்த்து தொழில நல்லா வாழ வச்சுட்டு இருந்தா போதும்ல, வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா, கையில பூ வச்சிருக்கிறேன், இந்த வருஷத்துல நல்ல வழியை காட்டி சிறந்த வாழ்க்கையை அமைச்சு தரேன், சந்தோஷமா. கர்மசாமி, ஆமா கன்னியாகுமரி இலை. கை வலிக்குது, கால் வலிக்குது, மேல் வலிக்குது, இன்னைக்கு பிடிச்சு விட்டா சரியாகுமா, மருந்துல சரியாகுமா? எங்க போய் பிடிச்சு விட? மருந்துதான் வேணுமா? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வள 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 பேசிக்கிட்டே கிடக்கிறையா, நச்சு அடிக்கிற, எதையாவது மருத்துவத்தை பார்த்து தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு வீட்டுல சில வார்த்தைகள்லாம் காதுல கேட்கு. உண்மைதானே? கால் வந்து என்ன ஒழுங்கா உட்காருங்கண்ணே, யாருக்குள்ளே குளிர்ந்த நேரம். உடல்ல ஏதோ ஒரு மருந்து மாயம் சேர்ந்து என் உடம்பை இப்படி பாடா படுத்துது அப்படின்னு ஒரு விஷயம். இதற்கிடையில மலையாள தேசத்தை எட்டி போய் கொஞ்சம் பூஜைகளை செய்து சரி பண்ணிக்கலாமான்னு சிந்தித்து மன உபாதை அடைந்ததும் உண்டு. உண்மையா இல்லையா?
அதுலலாம் குணமாகற கருப்பசாமி நீ எனக்கு சரியாக்கி தரணும், என் பிள்ளைகளையும் வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். காரணம் சொல்லு. செவ்வாழை பிளந்தம்பி அமைதியா இருக்கணும். வேற என்னப்பா வேணும்? வருது. இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா, அடுத்த புதன்கிழமை சாயங்காலம் என்னைய பார்க்கும் பொழுது அதுக்கு வழிவகை பண்ணி தெளிவாக்கி முழுமையாக குணமாக்கிட்டார். இந்தா செம்மையாரு மகனே, மகிழ்ச்சியாக இரு. சேலம் எல்லை சேலம். கழுத்துல ருத்ராட்சம் போட்ட மகன். அப்பா வேற யாரும் வர கழுத்துல ருத்ராட்சம். கொட்டை விழுந்து சுவாமியே என் மனசுக்குள்ள ஒரு நீதி வச்சிருக்கேன். எந்த குற்றமும் செய்யாத நான், என் பொண்டாட்டி என்ன குற்றவாளி ஆக்கி கோர்ட்ல நிறுத்திட்டா. கடவுளுங்கிற ஒரு சக்தி இருக்குன்னா என் பக்கத்துல நீதி கிடைக்கணும். அதுக்காக ஏகபத்திய விரதத்துல இருந்து இந்த ருத்ராட்சத்தை நான் சுமக்கேன். கருப்பசாமி எனக்கு நீ செய்து தரணும் கேட்கிறேன். கால் வந்துட்டுவான். பாத்தியா, நீதிக்காக அவன் போட்டிருக்கான். இந்தா வழக்கில் உனக்கு வெற்றி, நீ நினைச்சது நடக்கும். கூட இருக்கேன், காப்பாய் தரேன், போயிட்டு வா. இந்த பணம் வேணும்னா வச்சுக்காரா. கருப்பசாமிக்கு நல்ல பேர் தானே. பொய்யங்குடி பக்கத்து வீட்டு வாங்க. யாரு அவருக்கு புரிய முடியல. வேட்டி அங்க போட்டு வாங்கின என்ன எந்த ஊரு? புளியங்குடி எந்த இடம்? அது எங்க இருக்கு? ஆமா, புதுக்குடி, டிஎன் புதுக்குடி குடியறை, புளியங்குடி. ஆமா கருப்பசாமி வாப்பா. நான் ஒரு பெண்ணடியாளை கூப்பிட்டுருக்கேன். காலில் வந்துட்டு வா. சிங்காரங்கட்டு இது யாரு? ஆச்சி வாட்சி. இன்னொருதான் கால் வந்துட்டு. நல்ல பாட்டு சத்தம் கேட்கிறான். கண்ண மூடு பாப்போம். முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுதாள. இப்போ புருஷன் இவ்வளவு வெறுத்திருக்கான், அதுக்கு புருஷன் ஒரு காரணம் கிடையாது. இவ புத்தி கோளாறு தான் காரணம். இவ்வளவு வச்சு எவன் காலம் கழிப்பான்? இவ மனசு சரியில்லை, மைண்ட் சேஞ்ச் ஆனது மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. அடிக்கடி இப்படி 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 சிறுவிக்கிட்டு நடக்கான. காலில் வந்துட்டு வா. சேர்த்து வச்சிருவாக்கா, பிரச்சனை இல்லை. மூன்று வாரங்கள் தொடர்ந்து என்னை வந்து பார்க்கணும். இவ மனசையும் சரியாக்கி தரேன், இவளுடைய உடல்நிலையும் சரியாக்கி அரும்பு உதிராம காப்பாத்தி இணை பிரியாம வாழ வைக்கிறேன். காதலர் இருவர் காமுற்று என்றும் கைபிரியாத வண்ணத்தில் வாழ வைப்போம். கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா? சரி கேட்டு பார்ப்போம். நல்லா புளியங்குடி வரலாம்.
இது யாருப்பா? அந்த காலத்துல பஞ்சாயத்து நிறைய பேசுகிறாம்ல, பேசுகிறா. சரி, என்ன வேணும்? நான் ஒரு இந்த பஞ்சாயத்து பேசுவீர்னு சொன்னேன், அந்த வார்த்தைக்கு விளக்கம் தெரியுமா? புரியல. அது கால் வந்துட்டோம். வீட்டுல எந்த மந்திர தந்திரமும் செய்வனை கோளாறும் நடக்கிற நல்லா புரிஞ்சுக்கணும். முன்ஜென்ம பாவத்தின் கர்மாக்களின்படி இப்பொழுது இந்த துயர அலைகள் நடந்து கொண்டிருக்கு. புரியுதா? அதனால மெல்ல மெல்ல இந்த கர்மாக்கள் எப்பொழுது தீரும்? 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. சற்று பொறுமையாக இருந்தால் கொஞ்சம் தணிந்து தெளிவாக்கிக்கிடலாம். தை மாதம் 20க்கு பிறகு வீட்டுல மங்களகரமான காரியம் நடக்கும். ஜெயிச்சுத்தானே வெற்றி உண்டு.